வணக்கம் தலைமைகளே. உலகத்திலேயே மிக பெரிதான 130 வருடங்கள் போர்களில் அனுபவம் பெற்ற, போர்களில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்த இராணுவம் எது அப்படின்னு கேட்டோம்னா, மிக பெரிதுன்னு சொல்லும்போது நம்ம அமெரிக்கா, ரஷ்யா, சீனா அப்படிம்போம். இது கிடையாது. இன்றைய நிலைமைக்கு உலகத்திலேயே மிக பெரிதான இராணுவம் இந்தியன் இராணுவம் தான், இந்தியன் ஆர்மி தான். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. உலகத்தில் மிக பெரிதான நிற்கும் படை அப்படிம்பாங்க. நான் இன்னைக்கு பேசுறது இந்தியன் ஆர்மி பற்றி, இந்தியன் மிலிட்ரி கிடையாது. மிலிட்ரிக்கும் ஆர்மிக்கும் என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்னா, மிலிட்ரி அப்படிங்கும்போது எல்லா படைகளும் சேர்ந்து வந்துடும். இந்தியன் மிலிட்ரி, இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ் அப்படின்னா அனைத்து படைகளும் சேர்றது தான் இந்தியன் மிலிட்ரி. இந்தியன் ஆர்மி அப்படின்னு பேசணும்னா தரைப்படை மட்டும் பேசுறது தான் இந்தியன் ஆர்மிமோ, இந்திய இராணுவமோ. இன்றைக்கு மிக பெரிதான நம்பர் 1 இராணுவம் உலகத்திலேயே இந்திய இராணுவம் தான். இவருடைய பொறுப்பு, இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டுன்னா, சண்டை போறது தான் இவங்களோட பொறுப்பே. இந்தியாவுக்கு எதிராக எந்த இடத்துல பிரச்சனையானாலுமே அங்க போய் சண்டை போட வேண்டியது, சண்டை போடுறது தான் இவங்களுடைய பொறுப்பு. இவருடைய குறிக்கோள், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிக்கோள் என்ன, தனக்கு முன்னால் சேவை அப்படிம்பாங்க. அதாவது இவர்களுக்கென்று சொந்தமாக எதுவுமே கிடையாது. இவருடைய உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. குடும்பம் மற்றும் சென்டிமெண்ட், குழந்தைகள் எதுவுமே அந்த மாதிரி சென்டிமெண்ட்டே கிடையாது. சொந்த விருப்பு வெறுப்பு ஆசாபாசங்கள் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்திய மக்களுக்காக செய்யப்பட்ட ரோபம்பாங்க. கிட்டத்தட்ட இவங்களை இயந்திர மனிதர்கள் சொல்லுவாங்க. உண்மை அதுதான். இவங்களுக்குன்னு சுயமான விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. பெற்ற சுதந்திரத்துக்குமே இவங்க தான் முதல் காரணம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்குமே, நம்ம மக்கள் அச்சமின்றி ஆடி பாடுவதற்குமே இவர்கள் தான் முதல் காரணம். அது எப்படி பெற்ற சுதந்திரத்துக்கு இவங்க காரணம்? நம்ம காந்தியடிகள் வழியில், நேரு வழியில் அகிம்செல்லாம் பேசிட்டு இருப்போம். 130 வருஷமா நம்ம 130 வருஷமாச்சு இந்திய இராணுவம் உருவாகி. 1895 உருவாக்கம் பண்ணிட்டாங்க. முதலாம் உலகப் போர் ஒன்று நடந்தது. அந்த முதலாம் உலகப் போரில் இந்தியா சார்பாக 13 லட்சம் இராணுவ வீரர்கள், இந்திய இராணுவர்கள் சண்டையில் கலந்துக்கிட்டாங்க. இங்கிலாந்துக்கு ஆதரவாக 75,000 பேர் வீர மரணம் அடைஞ்சாங்க. 2ஆம் உலகப் போர் நடந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் தான் எல்லா நாடுகளும் சுதந்திரம் பெற்றாங்க. 2ஆம் உலகப் போரில் 25 லட்சம் இந்திய இராணுவ வீரர்கள் இங்கிலாந்துக்கு ஆதரவாக, அதான் நேச படைகளுக்கு, நேட்டோவுக்கு ஆதரவாக கலந்துக்கிட்டாங்க. இந்த 22 லட்சம் பேர்ல ஆரம்பித்த சண்டை, அதுக்கப்புறம் 25 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த உலக வரலாற்றிலேயே வாலண்டியரா, தன்னார்வமா இத்தனை பேர் 25 லட்சம் பேர் கலந்துக்கிட்டது இங்கே தான். அதாவது அதில் ரஷ்யாலாம் அதிகமான போர்கள் அனுப்பியிருந்தாங்க. அது அவங்களுக்கான சண்டை. 2ஆம் உலகப் போர் ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் இந்த ஜப்பான், ஜெர்மனி இவங்களுக்கான சண்டை. நமக்கு அது சம்மந்தமே கிடையாது. தன்னார்வமா இங்கிலாந்துக்கு ஆதரவாக 25 லட்சம் பேர் இணைஞ்சு சண்டை போட்டாங்க. 85,000 பேர் வீர காவியமானாங்க. தன்னார்வமாக உலகத்தில் மிக அதிகமாக கலந்துக்கிட்ட இராணுவ வீரர்கள் கலந்துக்கிட்ட சண்டை இதுதான். தன்னார்வம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு டிமாண்ட், ஒரே ஒரு வேண்டுகோள் இந்திய இராணுவம் சார்பாக வச்சுருந்தாங்க. நாங்கள் 25 லட்சம் பேர் உங்களுக்காக சண்டை போடுறோம், மாபெரும் வெற்றியை தரோம், எங்கள் மக்களுக்கு சுதந்திரம் தாருங்கள்னு சொல்லி தான் சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில் இந்திய இராணுவம் யார் பக்கம், நேட்டோ பக்கம் கலந்துக்கிட்டாங்க. நேட்டோ மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வரலாறு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் வெற்றிக்காரனா அணுகுண்டு, அமெரிக்கா போட்ட அணுகுண்டுப்பாங்க, ரஷ்யாம்பாங்க. இந்திய இராணுவ வீரர்கள் 25 லட்சம் பேர் உலகம் பூரா போய் சண்டை போட்டாங்க. இந்தியாவையும் அவங்க தான் காத்து நின்னாங்க. ஒருவேளை இந்தியா ஜப்பான் பிடிக்கலான்னு ஒரு அச்சம் இருந்தப்ப இந்தியாவை காத்து நின்ற காவலர்னுமே அவங்க தான். இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா வரலாறு இருக்குன்னா கிடையவே கிடையாது. வரலாறு எப்படி இருக்கு? காந்தியடிகள் அகிம்சையை போராடினாரு, நேரு மாமா போராடினாரு, எங்களுக்கு சுதந்திரம் முடிச்சு. அதல்ல, 25 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க, 85,000 பேர் வீர காவியமானாங்க. பெற்ற சுதந்திரத்துக்கும் இவங்க தான் முழு காரணம். அதன் பிறகு பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்கும், மக்கள் அச்சமின்றி ஆடி பாடுவதற்கும் இவர்கள் தான் முதல் காரணம். இந்திய இராணுவத்தில் இவங்க வேலைக்கு சேரும்போது 4 முக்கியமான வேலைகள் கொடுக்கப்படும், கட்டாயம், மேண்டேட்டரி அப்படிம்பாங்க. முதலாவது வேலை இந்திய நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படும் அந்நிய நாட்டு சக்திகள், இராணுவங்கள், தீவிரவாதிகள் இவர்கள் யாரையுமே இந்திய மக்களை நெருங்க விடாமல் எல்லைக்கு நின்று காவல் காக்கணும். அவர்களை எல்லை கப்பலை விரட்டி அடிக்கணும். இது அவருக்கு முதலாவது வேலை. இரவோ பகலோ
குளிரோ மழையோ பனியோ வெயிலோ எதுவுமே கிடையாது. 24 மணி நேரம் எந்த நிலையாக இருந்தாலும் சரி, உடம்ப உருக வைக்கிற குளிராக இருந்தாலும் சரி, அவங்க காவல் காத்து நிற்பாங்க. முதல் வேலை அதுதான். அந்நிய நாட்டு சக்திகளை அப்படியே அங்கேயே நின்று தடுக்கணும். இரண்டாவது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக, இந்திய ஒற்றுமைக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படும் உள்நாட்டு சக்திகள் உள்ள ஏதாவது பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனையானால் உள்ள வந்து களம் காணணும், உள்ள வந்து சண்டை போடணும். இது இவங்களுக்கு ரெண்டாவது வேலையாக கொடுக்கப்படுது. மூன்றாவது வந்து இந்திய மக்கள் வந்து பேரிடரை சந்திக்கும் போது, புயல் வெள்ளம் மழை இந்த மாதிரி பேரிடரை சந்திக்கும் போது யாராலும் காப்பாற்ற முடியாத நிலையில், இந்திய மக்களுடைய கையறு நிலையில் கடைசி நம்பிக்கை இந்த இந்திய ராணுவ வீரர்கள் தான். அது வயநாடு நிலச்சரிவாக இருந்தாலும் சரி, சென்னை புயல் வெள்ளமாக இருந்தாலும் சரி, கடைசி நம்பிக்கை கிட்டத்தட்ட கடவுளை போன்று கடைசி அவங்க தான். யாராலையும் முடியாட்டி அவங்க தான் உயிருக்கு துணிஞ்சு வந்து காவல் காக்கணும். நாலாவது கட்டாய வேலை வந்து ஐக்கிய நாட்டு சபை சார்பாக உலகத்தில் எந்த மூலையில் எங்கே பிரச்சனையானாலும் அங்கேயும் சென்று அமைதிப்படை என்ற பெயரில் வந்து அந்த நாட்டு மக்களை காவல் காக்கணும். இந்த 4 வேலை மேண்டேட்டரி அப்படிம்பாங்க, கட்டாயம். இது ஒத்துக்கிட்டாதான் இவங்களை வேலைக்கே சேர்த்துவாங்க. சரி, இவங்களை எப்படி நான் வந்து உலகத்தில் மிக பெருசு அப்படின்னு சொல்கிறேன், இன்னைக்கு நிலைமைக்கு மிக பெருசு அப்படின்னா, இராணுவத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி அக்குவேர் ஆணிவார சொல்கிறது வந்து குளோபல் ஃபயர் பவர் அப்படிம்பாங்க. இது நம்ம இந்தியாவுடையது கிடையாது, அமெரிக்காவோட குளோபல் ஃபயர் பவர். இவங்க வருஷம் வருஷம் வந்து இவங்களுடைய அறிக்கையை புதுப்பிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியாக நம்ம நல்லா அதிர்ஷ்டம் சொல்லலாம், போன மாதம் 7வது மாதம் 1ஆம் தேதி 7வது மாதம் 2024 வருஷத்தில் இவங்க அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய அறிக்கைப்படி இந்தியன் மிலிட்ரி, அதாவது மொத்த மிலிட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 51,37,550 இராணுவ வீரர்கள் இருக்காங்க. இந்தியன் மிலிட்ரின்னு பார்க்கும்போது பிரமிக்க வைக்குது. கிட்டத்தட்ட 1/2 கோடியை தாண்டி இந்தியன் மிலிட்ரியில் வந்து வேலை செய்கிறாங்க. அதே இப்போ நம்ம இந்தியன் ஆர்மி பற்றி பேசலாம். இந்தியன் ஆர்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14,55,550 பேர் ஆக்டிவ் பர்சனல் அப்படிம்பாங்க. ஆக்டிவ் பர்சனல் செயல் வீரர்கள். இந்த 14,55,000 இந்த இராணுவ வீரர்கள் வந்து இந்த நொடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஓய்வு கிடையாது. இந்த நொடி எங்கேயாவது வேலை செய்வாங்க. கட்டாயம் எங்கேயாவது சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம நினச்சிட்டு நம்ம அமைதியாக இருக்கனால இந்தியாவே அமைதியாக இருக்கு, அது கிடையாது. எல்லையில் அவங்க சண்டை போடுறதுனால தான் நம்ம அமைதியாக இருக்கோம். ஆக்டிவ் பர்சனல் இந்தியன் ஆர்மி எடுத்துக்கிட்டிங்கன்னா 14,55,000 சச்சம் வருவாங்க. ரிசர்வ் ப்ளஸ் வாலண்டியரி, அதாவது இருப்பு மற்றும் தன்னார்வம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 11,55,000 பேர் இருக்காங்க. இதில் வாலண்டியர் மிலிட்ரியாக வந்து அதாவது தன்னார்வமாக 8 லட்சம் பேர் இருக்காங்க. உலகத்தில் தன்னார்வமாக இன்னைக்கு 8 லட்சம் பேர் செயல்படுறது இந்தியன் மிலிட்ரியில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேண்டேட்ரி வேறு, அதாவது கட்டாயம். இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அவங்க வேலை செஞ்சே தீரணும். இந்தியா அப்படி கிடையாது. 14 லட்சம் பேர் கட்டாயமாக வேலையில் இருக்காங்க. மேண்டேட்ரி மற்றும் ரிசர்வாக மட்டும் 11 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த தொகையெல்லாம் மிக பிரமிப்பூட்டும் தொகை. பேராமிலிட்ரி, துணை இராணுவம், இவங்க இராணுவம் போல தான், ஆனால் துணை இராணுவம். பேராமிலிட்ரியில் 25 லட்சம் பேர் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டாண்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி குளோபல் ஃபயர் பவர் நமக்கு அந்த பெருமையை கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ பெரிய இராணுவம், இதுதான் நம்பர் 1 இராணுவம் சொல்ல முடியும். அமெரிக்காவில் பேராமிலிட்ரி ஒன்றுமே கிடையாது, இங்கே 25 லட்சம் பேர் இருக்காங்க. சீனாவுமே வந்து ஆக்டிவ் மிலிட்ரி அதிகமாக இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய வந்து ஆக்டிவ் மிலிட்ரி ப்ளஸ் வாலண்டியர் ப்ளஸ் ரிசர்வ் சேர்த்தும்போது எல்லாற்றையும் மீறி நம்பர் 1 இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த இந்திய இராணுவத்துக்கு உறுதுணையாக, இந்திய இராணுவம் மட்டும் இருந்தால் பார்த்தா இதுக்கு உறுதுணையாக என்னென்ன ஆயுதங்கள் வாகனங்கள் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாங்குகள் மட்டும் 4,614 டேங்க் இன்னைக்கு செயல்படுது. இதெல்லாம் குளோபல் ஃபயர் பவர் தான் சொல்லியிருக்காங்க. வாகனங்கள், கவச வாகனங்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் முன்னேறி செல்லக்கூடிய வாகனங்கள் 1,51,248 வாகனங்களுக்கு சொல்லப்படுது. தன்னை போல நகர்ந்து செல்ஃப் ஆர்டிலரிம்பாங்க, தன்னை போல நகரும் பீரங்கிகள் 140 இருக்கு. இழுத்து செல்லக்கூடிய டோவ்டு ஆர்டிலரி, இழுத்து செல்லக்கூடிய பீரங்கிகள் 3,243 இருக்கு. ராக்கெட்டுகளை ஏவும் ஆர்டிலரிகள் அப்போ வேகமாக செல்சல்சல் போயிட்டே இருக்கும், அது 702 நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இந்த வாகனங்கள், டாங்குகள், இந்த கவச வாகனங்கள் மற்றும் எல்லாம் சேர்ந்து தான் இந்தியன் ஆர்மி.
இந்த இந்தியாவுடைய துணை ராணுவமே கிட்டத்தட்ட ராணுவத்தை போன்றதான், மிக அதிக பயிற்சிகள் பெற்றவங்க, நவீன ஆயுதங்கள் கையாளுவங்க தான். இந்த துணை ராணுவம் பாராமிலிட்டரி அப்படிங்கும்போது பார்க்கும்போது சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் துணை ராணுவம் தான். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லைகளை காப்பது, அதுவும் துணை ராணுவம் தான். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது தொழில் பாதுகாப்படை, இவங்களும் துணை ராணுவம் தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. துணை ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் உள்ள வித்தியாசம், சண்டை என்று வந்தால் நேரடியாக களம் காண்பது இந்திய ராணுவம். இந்த துணை ராணுவம் எல்லாமே பாதுகாப்புக்கு வருவாங்க. சண்டை போடணும் அப்படின்னா இந்திய ராணுவம் தான் போடணும். இதுதான் துணை ராணுவத்துக்கும் ராணுவத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்திய ராணுவத்தில் வந்து சிறப்பு அறிவு, ஸ்பெஷல் ஆக்ஷன் ஃபோர்ஸஸ் கமாண்டர்ஸ் வந்து அநேகம் என்னால் சொல்ல முடியும். இவங்களுக்கு மிக முக்கியமானது வந்து பாரா எஸ்எஃப். இவங்க தான் இந்திய காலாட்படையோட சிறப்பு அதிரடி கமாண்டோ வீரர்கள். இந்த ரெட் சிவப்பு பைகள்லாம் பேசுகிறோம், பாரா எஸ்எஃப் தான் இவரோட சிறப்பு அதிரடி படை. 15 பட்டாலியன் இருக்காங்க. 15 பட்டாலியன் தனித்தனியாக விதவிதமாக பயிற்சி பெற்றவங்க இருக்காங்க. இவங்களுமே சிறப்பு அதிரடிப்படைகளில் உலகத்தில் மிகப்பெரிய படையுமே இந்த பாரா எஸ்எஃப் தான். இவங்களை ஒப்பிட்டு பேசும்போது மற்ற நாட்டு சிறப்பு அதிரடிப்படை இவங்களையும் பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கும் ஒரு ராட்சசனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கும். சில ஆயிரங்களில் அந்த அதிரடிப்படை இருப்பாங்க, இவங்க லட்சத்தை நெருக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்திய இராணுவத்தில் உள்ள சிறப்பு அதிரடிப்படையினர் அதிகமான மிகப்பெரிய போர்கள், அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டவங்க தான் இந்த சிறப்பு அதிரடிப்படையினர் பாரா எஸ்எஃப். 15 பட்டாலியன் இவங்க இருக்கிறாங்க. இவருடைய தலைவர்கள், இந்த இந்திய இராணுவத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் சுப்ரீம் கமாண்டர். அவர் தான் அனைத்துக்கும் தலைவர் வந்து நம்ம ஜனாதிபதி தான். அதுக்கடுத்து வந்து ஆக்டிவாக பார்க்கும்போது பிரதமர் வருவார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பாதுகாப்பு அமைச்சர், இன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கார், அவர் வருவார். அதுக்கப்புறம் மிலிட்ரி கீழே, அதாவது மிலிட்ரி தளபதிகள் கீழே இந்த இராணுவ வீரர்கள் செயல்படுவாங்க. மிகப்பெரியது இவங்கன்னு இந்த நம்ம இராணுவம் தான். அது எப்படி போர்களில் நம்பர் ஒன் எப்படி எல்லா உலகத்தை இராணுவத்தை விட இவங்க எப்படி நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, இவங்க தொடர்ச்சியாக வந்து போர் புரிஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் வெற்றி பெற்றே இருக்காங்க. முதலாம் உலகப் போர் இவங்களுடைய பங்கு பெற்ற இடம் வெற்றி. இரண்டாம் உலகப் போர் இவர்கள் எந்த சார்பாக பங்கு பெற்றாங்களோ அங்கே வெற்றி, நேட்டோ தான் வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் ஐக்கிய நாட்டு சபைகள், இன்னைக்கு வந்து ஐக்கிய நாட்டு சபைக்கு சார்பாக அமைதிக்காக உலகம் முழுவதும் போய் நிற்கிறது இந்திய ராணுவ வீரர்கள் தான். கிட்டத்தட்ட இந்த ஆப்பிரிக்காவில் எங்கெங்கெல்லாம் மிகப்பெரிய வன்மை இருக்கோ அங்கெல்லாம் நின்று அவங்க இந்த அமைதியை கொண்டு வருவது இந்திய ராணுவ வீரர்கள் தான். இந்த ஐக்கிய நாட்டு சபைக்காக காவல் காத்த 160 இந்திய ராணுவ வீரர்கள் வீரகாவியமாயிருக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்னால் மாபெரும் சண்டைகளில் ஈடுபட்டு வெற்றிகளை கொடுத்து இந்த இந்திய மக்களுக்கு சுதந்திரம் வாங்க முக்கிய காரணமாக இருந்த இந்திய ராணுவம் இந்த சுதந்திரத்துக்கு பின்னாலுமே தொடர்ச்சியாக சண்டை போட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படி ஒரு தொடர்ந்து சண்டை போட்டு மாபெரும் வெற்றியை பெற்றது முதல் எனக்கு இந்திய ராணுவம் சொல்ல முடியும். தனியாக நின்று, அதாவது எந்தவித துணையும் இன்றி இந்திய ராணுவம் மட்டுமே போயிருக்காங்க. நமக்கு அடுத்து இஸ்ரேல் ராணுவத்தை சொல்லலாம், அவங்க நமக்கு அடுத்து அதிக சண்டைகளை போட்டிருப்பாங்க. சுதந்திரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்து 1947 உடனே ஃபர்ஸ்ட் சண்டை நடந்தது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்டாங்க. காஷ்மீரை முழுசாக ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் பண்ணப்ப இந்த சண்டை நடந்தது. 6279 இந்திய ராணுவ மாவீரர்கள் வீரகாவியமானாங்க. 20,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. ஐக்கிய நாட்டு சபை தலையிட்டு இந்த சண்டையை வந்து நிப்பாட்டி வச்சாங்க. யார் யார் எங்கெங்க இருக்கீங்களோ அந்த இடம் உங்களுக்குன்னு சொல்லி அந்த சண்டை முடிஞ்சது. இன்னைக்குமே காஷ்மீரில் மிக அதிகமான காஷ்மீர் நம்ம கிட்ட தான் இருக்குது. பாகிஸ்தான்டையும் சீனாட்டையும் கொஞ்சம் தான் இருக்குது. அதிகமான காஷ்மீர் நம்மகிட்ட இருக்கிறதுக்கும் இந்த இந்திய ராணுவ மாவீரர்கள் தான் காரணம். இது முதலாவது சண்டை. ரெண்டாவது 1948 வந்து ஹைதராபாத்துக்காக போட்ட சண்டை, ஆப்ரேஷன் போலோ அப்படிம்பாங்க. ஹைதராபாத் மன்னர் ஒரு நிஜாம் இஸ்லாமியர், அவர் நம்மோட சேர மாட்டேன்ட்டாரு. அவர் அங்கே உள்ள இந்து மக்களை கொடுமைப்படுத்தார். அதுக்காக வந்து நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லி நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் அங்கே கிளம்புறாங்கனாங்க. மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணாங்க. வெறும் 5 நாட்கள் தான் நடந்துச்சு. முற்றாக அந்த நிஜாமும் அவருடைய படைகள் கூலிப்படைகள் சரண்டர் ஆனாங்க. இன்று ஹைதராபாத் நம்மளுடைய வசம் தான் இருக்குது. 1961 அதுக்கடுத்து சண்டை போட்டாங்க கோவா டையூ டாமனுக்காக. இங்கிலாந்து வந்து நம்ம விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த போர்ச்சுகீசியர்கள் அவர் வந்து இந்த கோவா டையூ டாமன் வந்து போக மாட்டேன்ட்டாங்க. அப்போ வேற வழி இல்லாமல் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச பலனளிக்காமல் இந்திய ராணுவர்கள் சண்டையில் ஈடுபட்டாங்க.
26 மணி நேரம் தான் சண்டை நடந்துச்சு. இந்த போர்ச்சுகீசியர் ராணுவ வீரத்தை உங்களுக்கு இதிலே தெரிஞ்சுக்கலாம். 3000 போர்ச்சுகீசிய ராணுவ வீரர்கள் அவருடைய தளபதி உட்பட நம்மகிட்ட சரண்டர் ஆனாங்க. இன்றைக்கு கோவா டையூ டேம் நம்மகிட்ட இருக்கு. 1962 அதுக்கடுத்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடந்தது. விரும்பத்தகாத நிகழ்வுகள் இந்த சண்டையில் நடந்துச்சு. இந்த சண்டை வந்து இந்திய பிரதமர் நேருவுக்கும் இந்தியன் மிலிட்டரிக்கும் ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லாமல் நடந்த சண்டை அப்படிம்பாங்க. இந்த சண்டை வந்து ஒரு நல்ல பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்துச்சு. இந்த சண்டையப்போ வந்து நமக்கு இன்னைக்குமே நினச்சிக்கணும், ரஷ்யா வந்து அந்த சூழலில் நமக்கு மிக் போர் விமானம் அன்னைக்கு வந்து அது மிக லேட்டஸ்ட் நம்ம கொடுத்து உதவுனாங்க. சண்டையில் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவுச்சு. அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கொஞ்சம் கூட நமக்கு உதவ மாட்டேன்னாங்க. அன்று வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, ஆயுதங்கள் சொந்த உற்பத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம். திரும்ப 1965 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் திரும்ப சண்டை நடந்துச்சு. இது பாகிஸ்தானோட குயிக்னு சொல்லப்பட்டுச்சு. 1962 விரும்பத்தகாத நிகழ்வு நடந்திருக்கு, பெரிய இழப்புகள் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம போய் அடிக்கலாம்னு சொல்லி பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் மற்றும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இணைந்து சண்டைக்கு வந்தாங்க. மாபெரும் தோல்வியை தழுவினாங்க. 1800 கிலோமீட்டர் இந்திய இராணுவ வீரர்கள் பிடிச்சு கொடுத்தாங்க. 1967 திரும்ப இந்தியாவுக்கு சீனாவுக்கு சண்டை நடந்துச்சு. நிறைய பேர் இங்கே வந்து இந்தியா சீனா சண்டை இந்தியா தோல்வின்னு சொல்லும்போது 1967 நடந்த சண்டையை வந்து உலகம் பூரா இந்தியா மாபெரும் வெற்றி பெற்றதுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே அவன் சொல்லவே மாட்டானுங்க. 89 இந்திய ராணுவ வீரர்கள் வீரகாவியமானாங்க. 340 சீன ராணுவர்களை கொன்று குவிச்சாங்க. அவர்கள் பிடிக்க வந்த இடத்தை விட்டு அடித்து விரட்டப்பட்டார்கள். மாபெரும் வெற்றி, பழிக்கு பழி. அதாவது முதல் நடந்த சண்டையில் நடந்த விரும்பத்தகாத விளைவுகளை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வரலாறு இங்கே இருக்க அநேக இந்த தேச துரோகிகள் வந்து சொல்லவே மாட்டானுங்க. திரும்ப 1971 தொடர்ச்சியாக பாருங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கு. வங்காளதேசத்துக்காக போர் நடந்துச்சு. இந்திய ராணுவம் இந்த பங்களாதேஷ்காக போய் சண்டை போட்டாங்க. 2500 இந்திய ராணுவ வீரர்கள் வீரகாவியமானாங்க. 9000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 25000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மிக காயமுற்றாங்க. 93000 பாகிஸ்தான் ராணுவர்கள் சரண்டர் ஆனாங்க. உலகத்தில் மிகப்பெரிய வரலாறு இது பார்க்கப்படுது. இதோடைய விளைவா பங்களாதேஷ் என்ற நாடு உருவாச்சு. இன்னைக்கும் அந்த நாடு அங்க இருக்கு. 1984 வருஷம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு அடுத்த போர் வந்தது. சியாச்சின் போர் அப்படிம்பாங்க. இது தொடர்ந்து நடந்து வந்த மனக்கசப்பு 1984 இறங்கி அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது. இன்னைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க. நம்ம வரலாறு தெரிஞ்சுக்காதனால தான் அமெரிக்கா இராணுவம், சீன இராணுவம், ரஷ்யா இராணுவம் சொல்லி நம்ம புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இஸ்ரேல் இராணுவம் பேசுவோம். எல்லா இராணுவத்துக்கு மேலான வீரமான இராணுவம், வெற்றிகளை குவித்த இராணுவம் இந்திய இராணுவம் தான் என்னால் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அரை மணி நேரம் மட்டும் டைம் கொடுத்து பாருங்க. இன்னைக்குமே அமெரிக்கா வந்து ஈராக்கில் சண்டை போட்டாங்க, லிபியா அப்படிலாம் போகும்போது தன்னந்தனியாக அவன் சண்டை போட்டது அவனுக்கு வக்கே கிடையாது. எப்பொழுதுமே கூட்டு சேர்ந்துக்கிட்டு கூட்டுப்படையாக தான் அவன் சண்டைக்கு போனாங்களே ஒழிய அந்த இராணுவத்தை நம்ம தூக்கி பேசுகிறோமே ஒழிய இத்தனை சண்டை போட்ட தன்னந்தனியை இறங்கி ஒரு கம்பீரமாக வெற்றியை பதிவு பண்ணால் நம்ம இராணுவத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோம்னா கிடையவே கிடையாதான். ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கூட. 1984 சியாச்சினுக்காக நடந்த சண்டை தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டு இருந்தது. அமெரிக்கா வந்து மிகப்பெரிய சின்மிசம் பண்ணாங்க. அந்த பகுதியை பாகிஸ்தானோட இணைச்சு ஒரு மேப் வரைஞ்சு காமிச்சாங்க. நமக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது. பாகிஸ்தானுமே அந்த பகுதி வந்து எங்களுடைய பகுதின்னு சொல்லி பயணச்சீட்டுகள்லாம் கொடுத்தாங்க. டிக்கெட்லாம் கொடுக்கும்போது சுற்றுலா பயணிகளுக்கு வேற வழி இல்லாமல் இறங்கி அடித்தோம். இந்திய ராணுவ வீரர்கள் போனாங்க. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நிலப்பகுதியை விட்டு கொடுத்து பாகிஸ்தான் ராணுவர்கள் புறம் இருந்துவிட்டு மிக கேவலமாக ஓடி போனாங்க. மாபெரும் வெற்றி பதிவு பண்ணாங்க. திரும்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடைசி 1999 இந்தியா பாகிஸ்தான் கார்கிலுக்காக நடந்த சண்டை 527 இந்திய ராணுவ மாவீரர்கள் வீரகாவியமானாங்க. 6000க்கும் மேலான பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மற்றும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு கார்கில் அதனால மாபெரும் வெற்றி பெற்றால் கார்கில் இன்னைக்கு இந்தியாவுடன் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பெரிய போர்கள் மட்டும் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீக்கிய கிளர்ச்சிகள் இந்திய ராணுவ வீரர்கள் தான் போனாங்க. நக்சலைட்டுகள் மாபெரும் பிரச்சனை பண்ணால் இந்திய ராணுவ வீரர்கள் போனாங்க. மாலத்தீவுலேருந்து நமக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டப்ப இந்திய ராணுவம் தான் போனாங்க. இந்த சிவப்பு பைகள் தான் போனாங்க. ஒரு நாட்களில் வெற்றியை பதிவு பண்ணாங்க. இன்றைக்கு மாலத்தீவு சுதந்திரமாக இருக்க இந்திய ராணுவம் தான் காரணம்.
சீரியலியோன் ஆப்பிரிக்காவிலிருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டப்ப ஐக்கிய நாட்டு சபையா இதே சிகப்பு பைகள் தான் போனாங்க. இன்னைக்கு அவர்கள் சுதந்திரமா இருக்காங்க. இந்திய ராணுவத்துக்கான சிலைகள் அங்க இருக்கு. இலங்கையிலும் பிரச்சனைப்ப அமைதிப்படை என்ற பெயர்ல இந்திய ராணுவ வீரர்கள் தான் போனாங்க. நிறைய பேர் வேற மாதிரி பேசுறீங்க. இலங்கைக்கு போனது இந்தியாவுடைய அமைதிப்படை, இந்தியாவுடைய சண்டைப்படையே கிடையாது. புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். இந்திய ராணுவம் அங்கே போனது அமைதியை காப்பதற்காக ஒழிய சண்டைக்கல்ல. இந்தியா சண்டைக்கு போன படையே கிடையாது. இந்தியா இலங்கைக்கு அமைதியை ஏற்படுத்த போன அமைதிப்படை தான். சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்ததை ஒழிய இந்திய ராணுவத்தை குறை சொல்லவே கூடாது. இன்றைய நிலைமைக்கு அதிகமான உலகத்திலேயே மிக அதிகமான உயரத்தில் சண்டை போகிறது இந்திய ராணுவம் தான். மிக அதிகமான குளிர்கள், அதாவது எலும்பை உருக்க வைக்கக்கூடிய குளிர்கள், எலும்பு உறைஞ்சு போயிடும். அந்த குளிரில் சண்டை போடுறது இந்திய ராணுவம் தான். மிகப்பெரிய எல்லைகளில் சண்டை போடுறது இந்திய ராணுவம் தான். ஒரு சேர மிகப்பெரிய எதிரியையும் உள்நாட்டு துரோகிகளையும் எதிர்த்து நிற்பது இந்திய ராணுவம் தான். சுதந்திரம் பெற்றதற்கும் இவர்கள் தான் காரணம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்கும், சுதந்திரம் பெற்று இத்தனை வருஷங்கள் நம்ம இந்திய மக்கள் நாம் அச்சமின்றி ஆடி பாடுவதற்கும் குடும்பத்தோடு மகிழ்வாக இருப்பதற்கும் இந்த இந்திய ராணுவர்கள் தான் காரணம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நொடி எங்காவது ஒரு பகுதியில் இந்திய ராணுவர்கள் சண்டை போட்டிருப்பாங்க, வீர காவியம் ஆகிட்டே இருப்பாங்க. நான் இது 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று பதிவு பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் தினத்தந்திர ஹெட்டிங் தலைப்பு செய்தி இந்திய ராணுவ வீரர்கள் போய் சண்டைக்கு போனாங்க. ஒரு கேப்டன் வீர காவியமான போட்டுருக்கு. மிக சின்ன வயது தான், தன்னுடைய குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவர் போயிருந்தான்னு சொல்லப்படுது. நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்களேன். இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு பரிசோதனை உங்கள்கிட்ட கேட்டால், ஆடைகளை அவிழ்த்து போட்டு மக்களை கெடுக்கும் கூத்தாடிகள், கோமாளி கூத்தாடிகள், அவங்களோட பெயர் சொன்னால் 100 அல்ல 200 அல்ல, எல்லா கூத்தாடி பெயரையும் வரிசையாக நம்மளால் சொல்ல முடியும். ஆடைகளை அவிழ்த்து மக்களை கெடுத்து கொண்டிருக்கும் கூத்தாடி கோமாளிகளை பெயர் சொன்னால் 200-300 பேர் பேர் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சிறிய வண்டிலிருந்து எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியும். அவருடைய அங்கங்களை பற்றி, அவருடைய சொத்து மதிப்பை பற்றி, அவருடைய அந்தரங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேச முடியும். மட்டையடி வீரர்கள், அதாவது இந்த கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா அவர்களால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அவன் இல்லாட்டி இன்னொருத்தன், அவன் நமக்காக உயிரெல்லாம் கொடுக்கல, அவன் இல்லாட்டி இன்னொருத்தன். அவர்களை கோடிகளில் குளிப்பாடுகிறோம். கூத்தாடிகளையுமே கோடிகளில் குளிப்பாட்டுறோம். இந்த மட்டையடி வீரர்கள் கோடிகளை குளிப்பாட்டுறோம். மட்டையடி வீரர் பேர் சொன்னால் நாட்கணக்கில் பேசுவோம். இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மட்டும் இல்லை, உலக கிரிக்கெட் வீரர்லாம் எடுத்து பேசுனா நாள் கணக்கில் மாச கணக்கில் பேரோடு நாட்டோடு பேசுவோம். ஒரு சின்ன கேள்வி, நமக்காக சுதந்திரம் பெற்று கொடுத்த, நமக்காக பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க அச்சமின்றி ஆடிப்பா நமக்கு உதவுறார், நமக்கு முதல் காரணமாக இருக்கிற இந்திய ராணுவர்கள் 10 பேர் பெயர் சொன்னா உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு சின்ன கேள்வி, நம்ம சுயமா பரிசோதனை பண்ணிப்பாங்க. அத்தனை கூத்தாடி 500 கூத்தாடி பெயர் சொன்னாலும் நம்ம சொல்லுவோம். அத்தனை மட்டடி வீரன் உலகம் பூரா இருக்காங்கனால எந்த பிரயோஜனமே இல்லை, வெட்டியா இருக்கானுங்க. ரோடு பூரா நம்ம மட்டடி வீரர்களை பார்க்க முடியும், அவர்களை விட சிறந்தவர்களை பார்க்க முடியும். ஆனால் அவங்களை உலகம் பூரா இருக்கணும் நம்ம எடுத்து வச்சு மாசக்கணக்காக பேசுவோம். நமக்காக உயிரை கொடுக்கக்கூடிய, நம்ம சுதந்திரமாக வாழ இத்தனை பண்ணிய அவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று தங்கள் உயிரை இழந்து நம்ம சுதந்திரத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிற இந்திய ராணுவர்கள் 10 பேர் பெயரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உங்களால் சொல்ல முடியுமா? நம்ம விடுங்க, தலைவர்கிட்ட போங்க, பாராளுமன்றத்துக்கு போங்க, சட்டமன்றம் போங்க, வெளிவர சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதமர்கள், முன்னாள் பிரதமர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏ எல்லாத்தையும் போய் கேளுங்க. 10 ராணுவ வீரர்கள் பெயரை சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மிக வெட்கக்கேடான விஷயம். உண்மையாவே யாரை தூக்கி பிடிக்கணுமோ அவங்கள பிடிக்கல. ஒரு கூத்தாடிய கோமாளி கூத்தாடிய தளபதி சொல்றான். அவன் எந்த இடத்த பிடிச்சு கொடுத்தான், எந்த பகுதியை இந்த மக்களுக்காக போர்ல சென்று பிடிச்சு கொடுத்தான், யாரை விரட்டி அடிச்சான், எந்த எதிரியை விரட்டி அடிச்சான், எதுக்கு தலன்னு சொல்றோம், தளபதி சொல்றோம். மிக வெட்கக்கேடான விஷயம். நம்மளே சீர்தூக்கி பார்த்துக்குவோம். இந்த பதிவு உலகத்தில் நம்பர் 1 ராணுவம் இந்திய ராணுவம் தான். இன்னைக்கு மிகப்பெரிய ராணுவம் இந்திய ராணுவம் தெரிஞ்சுக்குங்க. மிக வீரமான ராணுவம் இந்திய ராணுவம் தான் தெரிஞ்சுக்குங்க.
அவர்களை பற்றி புகழுங்க, அவங்களை தெரிஞ்சு வச்சுங்க. நான் சொல்றேன் பார்த்தீங்களா, ஒரு 10 பேர் பேரை சொன்னா நமக்கு தெரியாது. 1/2 கோடி இந்திய ராணுவ வீரர்கள் இருக்காங்க, நம்ம உயிரை கொடுத்து காப்பாத்துறாங்க. 10 பேர், ஒருத்தர் பேர் சொல்லக்கூட சிலர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மிக வெட்கக்கேடான விஷயம். அதை தெரிஞ்சு வச்சுக்குவோம், அவர்களை புகழ்வோம். இந்த வீணான கூத்தாடிகளை, இந்த புல்தடிக்கு பயில்வான்களை, இந்த தளபதி சொல்றதை விட்டுவிட்டு உண்மையான நிஜ கதாநாயகர்களை தெரிஞ்சு வச்சுக்குவோம். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும், இன்னைக்கு கூட சொன்னேன், இன்னைக்கு நான் பேசுறப்ப ஒரு கேப்டன், சின்ன பையன் வீர மரணம் அடைஞ்சிருந்தார். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் உங்களுடைய வேண்டுதல்களில், உங்களுடைய குடும்ப வேண்டுதல்களில் முதலிடத்தை கொடுங்க. நன்றிகள். ஜெய்ஹிந்த்.